மறுபடியும் இந்தியை திணிச்சது யாரு? இங்கே என்ன நடந்ததுன்னா, இந்தியை திணிக்கும் போது அதை எதிர்த்து போரிட்டோம். இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு யார் இந்தியை திணிச்சாங்களோ அவங்களோடு தேர்தல் வெற்றிக்காக, அரசியல் லாபத்துக்காக கூட்டணி வச்சோன்னு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் உள்ள வந்துருச்சு. இப்போ எந்த இடத்துல இந்தி இல்லைங்கிறீங்க? எல்லா திட்டங்களின் பெயரும் இப்போ ஜல் சங் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கிறோங்க. ஒரு தூய குடிநீர்னு பேர் வைக்கிறது இல்லை, ஜல் ஜீவன் திட்டம் அப்படின்னா தூய குடிநீர்னு பேர் இருக்குல்ல, அதை வைக்க வேண்டியதானே? கேலோ இந்தியாங்கிற விளையாட்டு போட்டி நீங்கள் நடத்துறீங்க. இந்திய விளையாட்டுன்னு கேலோ இந்தியா, அது என்ன மொழி சொல்லுங்க? கேலோ எந்த மொழி? யார் நடத்துறது? தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசு தான் நடத்தினது. தம்பி உதயநிதி தானே நடத்தினார் விளையாட்டுத்துறை அமைச்சர். ஏன் அதுக்கு பேர் கேலோ இந்தியா நடத்தணும்? அப்போ நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவன் மாத்திரையின் மூலமாக இங்கிலீஷை திணிச்ச மாதிரி தவிர்க்க முடியாத நோவால் ஜின் ஆனால் ஜின். நீங்களே எப்படி சொல்லுவீங்க? இப்போலே ஜனவரியே எப்படி எழுதுகிறோம்? ஜனவரின்னு எழுதுகிறோம். இங்கிலீஷை தமிழில் எழுதுகிறோம். இந்த மாதிரி தான் ஒரு மொழி சிதைஞ்சு அழியுது. நீங்கள் உள்ளே விட்டது நீங்கள் தான். நீங்கள் எந்த எதிர்ப்பும் இல்லை, உள்ளே வந்துருச்சு. எல்லா இடங்கள்லையும் ஹிந்தி இருக்கு. இவர்கள் பள்ளிக்கூடங்களே 2வது மொழி பாடமாக ஹிந்தி இருக்கு. தேவைப்பட்டா கற்றுக்கலாம். நீங்கள் பல முறை இப்போ நீங்கள் பாருங்கள், மகாராஷ்டிராவில் போய் நம்ம பிள்ளைகள், டெல்லியிலலாம் போய் நம்ம பிள்ளைகள் வேலை பார்க்குறாங்க. ஹிந்தி படிச்சுட்டு போய் அங்கே வேலை பார்த்தாங்களா? போயிட்டு கற்றுக்கிட்டாங்களா? இராணுவத்தில் போய் பல்லாயிரக்கணக்காக நம்ம பிள்ளைகள் போய் சேர்றாங்க. அவங்கெல்லாம் அங்கே ஹிந்தி படிச்சுட்டு போய் இராணுவத்தில் சேர்ந்தாங்களா? சேர்ந்துட்டு கற்றுக்கிட்டாங்களா? தேவைன்னா கற்றுக்க போகிறோம். படித்தே தீரணுங்கிறது எப்படி இருக்கிறீங்க? அது கஷ்டம். அது நல்ல அணுகுமுறை இல்லை. நீங்கள் வெளிப்படையாக தெரிஞ்சுக்கணும். இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா என்பது இந்தி பேசுகிற மக்கள் வாழக்கூடிய நிலப்பரப்பு தான். இந்தியர் என்பதே இந்தி பேசக்கூடியவர்கள் தான். நாமெல்லாம் அவங்களுக்கு பொருட்டே கிடையாது. இப்போ குறிப்பாக நம்மளையெல்லாம் இப்போ என்னை எப்படி வச்சுருக்காங்கன்னு நான் நினைப்பேன்னா, என்னுடைய நிலத்தின் வளத்துக்காகவும் என்னுடைய வரிக்காகவும் தான். நான் அவங்களுக்கு ஒரு உயிரோ, எனக்கு ஒரு உணர்வு இருக்கோ, எனக்கு ஒரு உரிமை இருக்கோ, அதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. நான் ஒரு ஓட்டு, என்னுடைய வரி வேணும், என் நிலத்தின் வளம் வேணும், அவ்வளவுதான் அவங்களுக்கு. வேறு நம்மளுக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? என்ன இருக்குது சொல்லுங்கள். நீங்கள் பீகாருக்கு நிதி ஒதுக்குறீங்க, ஏன்னா நிதிஷ்குமார் தயவில் தான் உங்கள் ஆட்சி நடக்குது. போன நிதிநிலை அறிக்கையில் ஆந்திராவுக்கு நிதி ஒதுக்குனீங்க, ஏன்னா அவருடைய தயவில் தான் உங்கள் ஆட்சி நடக்குது. இப்போ வெளிப்படையாகவே தெரியுது நீங்கள் பாரபட்சமாக இயங்குறீங்கன்னு. அவ்வளவு நேர்மையாக இருக்கிறவங்க நீங்கள் என் மாநில வரியை விட்டுறணும்லன்ட்ட நான் என் உன்னிட்ட கை எந்த போகிறேன்? என் நிலத்தின் வரி எனக்கேன்னா எனக்கு தேவையான அளவுக்கு நிதி இருக்குது. நான் என் உன்கிட்ட கொடுத்துட்டு கையேந்தணும். உன் தட்டில் காசு போட்டது நான், அப்புறம் உன்கிட்ட போய் கையேந்தி பிச்சை எடுக்கணும்னு என்ன அர்த்தம்? மத்திய அரசுக்கென்று நிதி ஏது? யார் நிதியமைச்சர் சொல்லுவாங்களா? யார் சொல்லுவா? மத்திய அரசுக்கென்று வருவாய் பெருக்கம் ஏது? இந்த துறையிலிருந்து மத்திய அரசுக்கு நிதி வருதுன்னு யார் சொல்லுவா? நிதியமைச்சர் சொல்லுவாங்களா? சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியுமா? அந்த ஒவ்வொரு மாநிலங்களும் கொடுக்குற வரி வருவாய் தான். அதை முறைப்படி திருப்பி அனுப்பணும். அதுக்கு தான் பொதுமையாக ஒரு அரசு வச்சுருக்கு. அதெல்லாம் தர முடியாதுன்னு சண்டியத்தனம் பண்ணுறதுக்கு அல்ல. அது இதுதான் ஜனநாயகமா என்ன? இப்போ நான் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, வரி தரல, நீ இந்த பணத்தை தரல சொல்லிடு, ஒரு தடவை பார்ப்போம். 1 ரூபா காசு உனக்கு வராது. என்ன பண்ணிடுவேன் நீ? என்ன பண்ணிடுவேன் நீ? ஆட்சியை கலைப்ப. மறுபடி தேர்தல் வைப்பில யார் மறுபடி ஜெயிப்பா? மண்ணுக்காக மக்களுக்காக நிற்கிறவன் தான் வெல்லுவான். இதெல்லாம் தான் தேவையில்லாத சேட்டைங்கிறது. இந்த மாதிரி ஆட்கள் தான் இறையாண்மைக்கு, தேச ஒருமைப்பாட்டுக்கு எதிரான தேச துரோகிகள். எத்தனை காலத்துக்கு ஒரு தேசிய இனம் சகித்து கொண்டே இருக்கும்? இந்த ஜனநாயகமும் தேசப்பற்றும் தமிழர்களுக்கு மட்டும்தானே, மற்றவனுக்கு இல்லையா? அப்புறம் ஏற்கனவே நான் கொடுக்குற காசில் முறையான விநியோகம் இல்லை. நான் 1 ரூபா கொடுத்தா 40 காசு கொடுப்பேன். அவன் பீகார், உத்தரப்பிரதேசலாம் 1 ரூபா கொடுத்தா 3 ரூபா 50 காசு கொடுப்பேன், 90 காசு கொடுப்பேன், 4 ரூபா கொடுப்பேன்.
அப்போ ஹிந்தி பேசுகிறவன் தான் அது உனக்கு குடிமகன். நாங்கள்லாம் இது சரியான போக்கு இல்லது. ஒரு நாட்டை ஆளுகிற ஒரு தலைமைங்கிறது இறை போல் இருக்கணும், இறைவன் போல் இருக்கணும், பொதுமையாக இருக்கணும். காற்று போல், மழை போல், சூரிய ஒளி போல் இருக்கணும், எல்லாருக்கும் பொதுமையாக இருக்கணும். அது ஹிந்தி பேசுகிறவன் இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், இந்த மாநிலம் அந்த மாநிலம்ல இருந்தால் அது நல்ல தலைமைக்கு அழகு இல்லையே. அப்படி இல்லையே. நாங்கள் வந்தால் இந்த மாநிலத்துக்கு தான் நிதி தருவோம், நாங்கள் வந்தால் இந்த மதத்துக்கு தான் வேலை செய்வோம், அப்படி சொல்லிட்டு நீங்கள் தேர்தலை சந்திக்கலையே, சொல்லலையே நீங்கள். அப்படி என்ன இருக்குதுங்க? சிறுபான்மை மக்கள் சரி, இந்த நாடு 18 விழுக்காடு ஜிஎஸ்டியில் சிறுபான்மை மக்கள் அப்படின்னு இஸ்லாமிய கிறிஸ்தவருக்கு 10 விழுக்காடு வரின்னு வசூலிக்குமா? பதில் இருக்கா? அதே 18 விழுக்காடு தானே. அப்புறம் என்னது இது? இஸ்லாமிய வரி நிற்கும், ஆனால் உரிமை அவனுக்கு எதுவும் கொடுத்துடக்கூடாது. இது எங்கே போய் நிற்குமோ தெரியல. இவங்க நம்ம 2040 அதுக்கப்புறம் 60 இதெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 100வது சுதந்திர தினத்துக்கு முதல்ல இந்த நாடை வச்சிருப்பீங்களா? ஏற்கனவே 90 விழுக்காடு வித்துட்டியெல்லாம் இல்லையா? நான் நின்று பேசுகிற ஏர்போர்ட் யாருது? இதை கட்டினது யார்? கேரளாவில் இருக்கிற துறைமுகம் இந்த ஏர்போர்ட் யார்கிட்ட இருக்குது? அதானி. அதானி போர்ட்டு, அதானி மின் உற்பத்தி, அதானி ஃபார்மிங், எல்லாம் அதானி துறைமுகம் எல்லாம் கொண்டு வந்துட்டீங்க. அதானி ஏர்போர்ட்டு தான் கேரளாவில் எல்லாமே. எல்லாம் 2 முதலாளிக்கு. நீங்கள் சரியான குடிமகன் சொல்லுங்கள். உங்களுக்குன்னு இந்த நாட்டில் இருக்கிறது என்ன? ஆர்மியா? எல்ஐசியா? 60 விழுக்காடு பங்கு, 60 70 விழுக்காடு 40 60 விழுக்காட்டுக்கு மேலே பிரச்சனையாக கொடுத்தாச்சு. 100 விழுக்காடு ஒரு நாட்டின் பாதுகாப்பில் இராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில் 100 விழுக்காடு அந்நிய முதலீடு வந்துடுச்சு. இராணுவ வீரரின் சீருடையை தயாரித்து கொடுக்குறது யார்? இராணுவ வீரர்களுக்கு உணவளிக்கிற கேண்டீன் அந்த கடைகளை நடத்துறது யார்? பீரங்கி எங்கே வாங்கினேன்? துப்பாக்கி எங்கே வாங்கினேன்? போர் விமானம் எங்கே வாங்கினேன்? ரபேல் போர் விமானம் எங்கே வாங்கினேன்? எங்கே வாங்கினேன்? எல்லா நாடுகள்லையும் அங்கே போர்க்கப்பல், அங்கே போர் விமானம், அங்கே பீரங்கி எல்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும் வாங்கி வச்சுட்டு எந்த நாட்டோட சண்டை போட்டு என்னை காப்பாற்ற போகிற? என்ன வச்சிருக்க எனக்குன்னு என்ன சொல்லு? டிரான்ஸ்போர்ட் இருக்கா? எஜுகேஷன், மெடிக்கல் என்ன இருக்கு? எல்லாம் தனியார் மயம். அதானி ரோடு, அம்பானி வீடு. இது எங்கே போய் நிற்க போகுது? நீங்கள் இந்த ரோட்டில் போகும்போதே பார்த்து போடா எங்கள் அப்பம் ரோடான்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்பேன். இப்போ முன்னாடி சொல்லுவீங்களா? இப்போ சொல்லுங்களேன். ஆமாங்க எங்கள் அப்பம் ரோடுன்றோம். ஏன் 1000 கிலோமீட்டருக்கு ஒருத்தர் டெண்டர் எடுத்து வச்சுருக்கான். ரோட்டை கூறு போட்டு விற்ற மாதிரி நாட்டை கூறு போட்டு விற்றுட்டு எங்கே இருக்குது தேசப்பற்று?